ஹாய் வணக்கம் நண்பர்களே. லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் பார்த்தாது இன்னும் கொஞ்சம் குப்பையை சேர்க்குறதுக்கு எல்லாம் இந்த குளிர்காலத்தில் தேவையானதுன்னு நினச்சி தான் வாங்கினோம். ஆனால் சில அன்னெசரி திங்ஸ் நிறைய வாங்கியாச்சு. அதோட டெய்லி நாங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணோம், என்னெல்லாம் வச்சு என் பிள்ளைங்க ஃபன் பண்ணாங்க, காமெடி பண்ணோம். ஆல்ரெடி இதை போட்டிருக்கேன். பட் அவங்க எப்படி இதெல்லாம் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணாங்கன்றதை வீடியோவில் பார்க்கலான்ட்ருக்கேன். அது ரொம்ப ஜாலியாக இருந்தது. நீங்களும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வேலையை நாம் செய்வோம், உலகம் 1000 சொல்லுங்க, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் உலகம். இது சரின்னு நம்ம மனசுக்கு தெரிஞ்சால் போதுங்க. நாம் வேலையை செஞ்சுட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் லைஃப். ஸ்லோவாக பண்ணு, அது அப்படி பிடிச்சி இழுக்காத, கொஞ்சம் கொஞ்சமாக எடு. ஏய் அப்படியே தூக்கிதான் பார்த்து. அவனோட ஏற்கரை உங்களோடது இல்லை. அவங்க அப்படித்தானே வச்சு பண்றாங்க. அதெல்லாம் எதுக்கு பிக்கிற? அது இருந்தா மட்டும் இப்படிதான் டக்குன்னு கல்வி வந்துச்சு. சொன்னோம்ல பிளாக் விடு விடு விடு. நான் வைக்கிறேன். விடு. ஓகே, 2 French fries. உள்ளே போயிடுச்சுடி, போச்சு உள்ளே போயிடுச்சு. 25 ஆம்டி, அவ்வளோ நேரமாடா ஆகும்? அதுக்கு எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துடலாமா? விளக்கு உடனே ஆனா ஆமாடா தள்ளி அது இல்ல, அந்த டொட்டிக்கு மேல இருந்தது தொட்டில முடிச்சுப்பாரு. 10க்கு கீழே. உங்க பேரு தமிழ் பேரு சான்ஸ்கிரிட். ஓபன் நஜா ஓபன் டி ஓபன். ஏய் என் பேரு இந்தியன் பேரு தான். அச்சை ஓபன் சான்ஸ்கிரிட்ல அறியிச்சு. ஆனா சூப்பரா வந்திருக்கு. ஒரு பெரிய சில்வர் பிளேட். என்னங்கடா இத்தனை தட்டு சோறு திங்கிற மாதிரி எடுத்தாரு. சாப்பிட்டு கமெண்ட் சொல்லுங்க. கமெண்ட் சொல்லுனா கமெண்ட் ரொம்ப ஓவரான அந்த பையன். எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறில்லை. எல்லா நேரமும் நல்லவராகவே இருப்பார்கள் என்று நினைப்பது தவறு. அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான். எந்த விலை உயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது. முட்டாள் பழி வாங்க துடிப்பான், புத்திசாலி மன்னித்து விடுவான், அதிபுத்திசாலி அதிலிருந்து விலகி விடுவார். நெருக்கமானவர்களிடம் நாம் சொல்லும் வார்த்தைகள் 3ஆம் மனிதர் வாயில் கேட்கும்போது அவமானப்படுகிறது நம் நம்பிக்கை. உண்மையான பலம் அன்பால் இருக்கு, பணிவால் இருக்கு. நாம் குறைகளை ஏற்றுக்கிற விஷயத்தில் அதிக சந்தோஷம் இருக்கு. அன்பை விட சிறந்தது இவ்வுலகில் ஒன்றுமில்லை.